மற்றும் ஒரு அண்மை செய்தி, 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், எந்தெந்த மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான வாய்ப்பிருப்பதா தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், தென்காசி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 7 மாவட்டங்களிலும் மழையின் பொழுது 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்கின்ற தகவலையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல நாளை தினத்தை பொறுத்த வரைக்கும் கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினமும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 5 மாவட்டங்களுக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னையை பொறுத்தவரையும் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்து வர மதிய வேளையில 34 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவாகக்கூடும் என்கின்ற தகவலையும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு மிதமான மழைக்கும் இன்றும் நாளை 2 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.